வெல்கம் டு கேஎஸ் இங்கிலீஷ் அகாடமி. இன்னைக்கு இன்டர்வியூ டிப்ஸ் தான் நான் கொடுக்க போகிறேன். அதாவது உங்களுக்கு இன்டர்வியூக்கு இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. உங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை எப்படியெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்க பயம் போயிடும். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற ரெண்டு பிரச்சனை, ஒன்று பயம், இன்னொன்று கம்யூனிகேஷன். இதை ரெண்டுமே நம்ம சரி பண்ணிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். முதல்ல அந்த ஜாப் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எவ்வளோ சம்பளம் வரும் அப்படிங்கிறத ஒரு A4 ஷீட்ல டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, நல்ல பெரிய ஃபாண்ட்ல. இல்லைன்னா அதே A4 ஷீட்ல மார்க்கர்ல நல்ல பெருசா எழுதிக்கோங்க, 30,000 50,000. ஏன் இதை சொல்றேன்னா, இதை நீங்க பார்க்க ஐயோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, இந்த ஒரு நாளுக்குள்ளேயே நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணா நம்மளால 50,000 சேலரி வாங்க முடியும், இந்த ஒரு நாளை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியை கொண்டு வரதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸை நம்ம செய்கிறோம். இதை எழுதி உங்கள் கண் பட உங்கள் டேபிள் மேலேயே வச்சுக்கோங்க. எப்பப்பெல்லாம் நீங்கள் சோர்ந்து போகிறீங்களோ அப்பப்பெல்லாம் அதை ஒரு தடவை பாருங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகி மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நீங்கள் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக பேசி பழக போறீங்க. அதுவும் எதன் முன்னாடி உட்காந்து நீங்கள் பேச போறீங்கன்னா கண்ணாடி முன்னாடி. எதுக்காக அப்படின்னா, நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று பேசும்பொழுது உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸை நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க. அப்போது இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா நீங்களே ஒரு ஜட்ஜ் பண்ணி பிடிக்காத பட்சத்தில் உங்களையே நீங்கள் மாற்றிக்குவீங்க. சரி, இது செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் என்னன்னா, ஹோல் டே நீங்கள் பேச போறீங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? என்ன பேச போறீங்க அப்படின்னா இன்டர்வியூ கொஷின்ஸ். இன்டர்வியூ கொஷின்ஸை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, கூகுளுக்கு போங்க. கூகுளில் இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் அப்படின்னு சொல்லி உங்களுடைய போஸ்ட் என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்டர்வியூ கொஷின்ஸ் ஃபார் டீச்சர்ஸ் அப்படின்னு போட்டால் நிறைய கொஷின்ஸ் வரும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஹோல் டே ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. இதுதான் டாஸ்க். நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற கொஷின் கம்பல்சரியாக கேட்பாங்க அப்படின்னு. ஸோ அந்த கொஷினுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அந்த கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணும்போது 3 to 5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் தேர்டு டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் ஈவன் 5th டைம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் மக்கப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்காத மாதிரி நீங்கள் பேசி பழகணும். சரிங்களா? அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இவங்க நல்லா மக்கப் பண்ணிட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறத தெரியாத மாதிரி நீங்கள் பேசி பழகணும். அதுக்காக தான் நான் கண்ணாடியை பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி, எனக்கு கொஷின் தெரியுது, ஆன்சர் தெரியல அப்படின்னா கூகுளில் நீங்கள் கொஷின்ஸ் போட்டீங்க, அங்கேயே மாடல் ஆன்சர்ஸ் இருக்கும். அந்த மாடல் ஆன்சர்ஸை கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஈவன் யூடியூப்ல கூட மாக் இன்டர்வியூ அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் பேசி பார்க்கலாம். ஹோல் டே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்லி ஸ்பீக்கிங், நோட்ஸ் எடுக்கிறதெல்லாம் கூடவே கூடாது. சரிங்களா? நோட்ஸ் எடுக்காதீங்க, நிறைய தடவை பேசி பாருங்க. ஸோ ஹோல் டே ஒரு 20 கொஷின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 10 கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மீதம் இருக்கிற கொஷின்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. ஏன்னா சில நியூ வேர்ட்ஸ் அதில் இருக்கும். அந்த நியூ வேர்ட்ஸ்க்கான மீனிங்ஸையாவது அட்லீஸ்ட் டிக்ஷனரியில் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா மேனேஜ் பண்ணலாம். ஸோ 1 மணி நேரம் நீங்கள் ஒரு 3 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு கொஷினே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்களேன். ஒரு 10 hours உட்காந்திங்கன்னா 10 கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதை நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண என்ன ஆகும்னா உங்களை விட்டு பயம் போகும். அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இன்டர்வியூவில் பேச முடியும். நீங்கள் திணற வேண்டாம், பேச முடியும் உங்களால். ரெண்டாவது, கான்ஃபிடென்ஸ் வரும். என்ன கேட்க போகிறாங்க, என்ன கேட்டாலும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்ல, நம்ம சொல்லிடலாம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பெனியை பற்றி நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களை பற்றி அப்படின்னும் போது டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, உங்களுடைய வீக்னஸ் என்ன, உங்களுடைய ஹாபி என்ன, உங்களுடைய ஷார்ட் டேர்ம் கோல் என்ன, உங்களுடைய லாங் டேர்ம் கோல் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டால் எப்படி நீங்கள் பதில் சொல்லணும் அப்படிங்கிறத
பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்பெனியோட வெப்சைட் இருக்கும் இல்லையா, அந்த வெப்சைட்குள்ளே போய் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பாருங்க. அவங்களுடைய விஷன் என்ன, அவங்களுடைய மிஷன் என்ன, லேட்டஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஜாபுக்குன்னு சில டிஸ்கிரிப்ஷன் வச்சுருப்பாங்க. இந்த ஜாப்க்கு இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்க. இல்லாத பட்சத்தில் பேசும்போது உங்ககிட்ட இருக்கிற மாதிரி காமிச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வெறுப்பு வரலாம், ஃப்ரஸ்ட்ரேட் ஆகலாம். ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகாதீங்க. கீப் ஆன் ப்ரிப்பேரிங். ஒரு இடத்துல நீங்கள் விட்டுட்டீங்கன்னா ஓகே, நோ ப்ராப்ளம், மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க. இல்லைன்னா எங்கே விட்டீங்களோ அங்கேருந்து ஆரம்பிங்க. இதுக்காக அப்படியே கம்ப்ளீட்டாக டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷன் பண்ணுற அன்னைக்கு கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம், கொஞ்ச நேரம் யூடியூப் பார்க்கலாம் அப்படின்னு தோணலாம். அப்படி தோணுச்சுன்னா கண்டிப்பா இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க, இங்கிலீஷ் சாங்ஸ் கேளுங்க. ஈவன் அந்த சாங்ஸ் கேட்கும்போது கீழே சப்டைட்டில்ஸ் வரும் இல்லையா, அந்த சப்டைட்டில்ஸை பார்த்து நீங்களும் பாடுங்க. இதனால ஃப்ளூயன்சி டெவலப் ஆகும். அப்புறம் அன்னைக்கு ஃபோன் பேசும்போது கூட இங்கிலீஷில் பேசுங்க. ஸோ ரிலேட்டிவ்ஸ்கிட்ட பேசணும்னு அவசியம் இல்லை. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்களே, இங்கிலீஷில் பேசுகிற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஃபோன் பண்ணி இங்கிலீஷில் கான்வர்சேஷன் பண்ணுங்க. அந்த ஹோல் டேவும் நீங்கள் இங்கிலீஷ்காக டெடிகேட் பண்ண போகிறீங்க. இதுதான் உங்களுடைய டாஸ்க். சரிங்களா? ஸோ இது நீங்கள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் நீங்கள் பேசும்போது ஃப்ளூயன்சி நல்லாயிருக்கும், உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், உங்களால் எல்லா கொஷின்ஸ்க்கும் ஆன்சர் பண்ண முடியும், நீங்களும் சக்ஸஸ் ஆகலாம். ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அவ்வளோதாங்க. ஹோல் டே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் இன்டர்வியூவில் பேசும்போது சில பாயிண்ட்ஸ் மறந்துருச்சுன்னா கேப் ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுங்க. வெல், லைக், ஆனால் கேப் ஃபில்லர்ஸை ரிப்பீட் பண்ணாதீங்க. அது கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்டர்வியூ நடக்கும்போது உங்ககிட்ட கேள்வி கேட்குறவருடைய கண்ணை பார்த்து பேசுங்க. இப்போ 3 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 3 பேரையும் கவர் பண்ணுங்க. பேசும்போது 3 பேரையும் அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது பார்த்து பேசுங்க. தலையை குனிஞ்சு பேசாதீங்க. தலையை குனிஞ்சு பேசுனீங்கன்னா நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இல்லைன்னு நீங்களே உங்களை காட்டி கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்ணாடி முன்னாடி பேசுறதுக்கு பதிலாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி உட்காந்து பேசி பாருங்க. அதுவும் மெயினாக உங்களை டீக்ரேட் பண்ணாதவங்களா பார்த்து அவங்க முன்னாடி உட்காந்து பேசுங்க. அவங்க கண்ணை பார்த்து பேசுங்க. அப்போதான் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டால் அந்த கேள்வியிலேருந்து ஆன்சர் எடுக்காதீங்க. டெல் மீ அபவுட் யோர் செல்ஃப், மை செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லி ஆரம்பிக்கிறது கண்டிப்பாக கூடாது. டெல் மீ அபவுட் யோர் செல்ஃபில் மீ, மை செல்ஃப் அப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. மை நேமஸ் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா ஐ எம் அப்படின்னு சொல்லுங்க. இது ரெண்டுத்துல எது பெட்டர்னா ஐ எம். அதுவும் ஷார்ட்டா ஐம் 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 அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரை சொல்லுங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற இன்டர்வியூ டிப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிட்டு அடுத்த நாள் இன்டர்வியூ போங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். இந்த டிப்ஸ் எல்லாம் நம்ம எதுக்கு ஃபாலோ பண்ணுறோம்? நம்மளுடைய பயத்தை போக்குறதுக்கும் ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுறதுக்கும் தான். ஸோ இன்னைக்கு நீங்கள் ட்ரெயின் அப் ஆகுறீங்க அப்படின்னா நாளைக்கு நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்பொழுது கண்டிப்பாக உங்ககிட்ட பயம் இருக்காது. கண்டிப்பாக உங்களால் கம்யூனிகேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறாங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸாக இருக்கும். தேங்க்யூ.